ஒரு கேள்வி கேட்க ஒரு 1982 எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு கூட்டத்துல அந்த மின் பழுது ஏற்பட்டு சிலவங்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டது. இவர் உடனடி ஹாஸ்பிட்டல். நீங்க மறுபடியும் நிகழ்ச்சிகளுக்குள்ள போய் 1000 நிகழ்ச்சி நீங்க காட்டுவீங்க. நான் சொல்றேன் என்ன ஸ்பேஸ் அதெல்லாம் வெளியே வந்துருச்சு, அதெல்லாம் வெளியே வந்துருச்சுங்க. அதாவது எல்லா வீடியோ வந்துருச்சுங்க. ஒரு தலைவனா தன்னுடைய ரசிகனோ தன்னுடைய தொண்டனோ வந்து மரணிப்பதை வந்து விரும்பக்கூடாது. அவருடைய உயிரை வந்து முக்கியமா பாக்கணும். இப்ப இவ்வளவு உயிர் போனப்ப அவர் அவங்க போய் ஆறுதல் கூற அவரை தலைவர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நீங்க வேற ஒரு கட்சியா இருக்கீங்க. அதுதானே எல்லாரும் செய்யறீங்க. வெவ்வேறு கட்சியா இருக்கிறீங்க. அதுக்கு பிறகு நீங்க வந்து அவனை எப்படிங்க அடுத்த கட்சி தலைவனை ஏத்துக்கிறீங்க? தலைவர் எனக்கு வாதம் அல்ல. தலைவருக்கான தகுதியுடன் தான் இருக்கிறாரா இதுதான் கேள்வி. இப்ப இதுவரை வந்திருக்கிற தலைவர் பூரா தகுதியோட தான் இருக்காங்களா? எல்லாரும் சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கலாம், எல்லாரும் வந்து ஊழல் பண்ணிருக்கான்ட்டு ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிறான். அதுக்கு பிறகு இவங்க எல்லாம் தகுதியோட இருக்காங்களா? என்னமோ அவங்க எல்லாம் தகுதியோட இருக்கிற மாதிரியும் இவர் தான் புதுசா தகுதி இல்லாம எல்லாருமே என்ன தகுதி இல்லாம இருக்கிற மாதிரி தான் அவரும் இன்னமும் அனுபவங்கள் இல்லாம விஜய் வந்து என்ன தகுதிகள் குறைவாகத்தான் இருக்காரு. தகுதிகள் போதாதுதான். அரவிந்த் கெஜ்ரிவால் மிஸ்டர் கிளீன் சொல்லிட்டு தான் டெல்லி மக்கள் வந்து செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அது மாதிரி தானே இப்போ எல்லா அரவிந்த் கெஜ்ரிவால நீங்க நினைவுபடுத்திட்டீங்க. வேற இங்க வந்து விஜய்க்கு பின்னால கட்டமைப்பு இல்லை, விஜய்க்கு பின்னால பூத் கமிட்டி இல்லை, பயிற்சி இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பின்னால் எதுவுமே இல்லை. ஆனால் பாஜகவையும் காங்கிரஸையும் தூக்கி எறிந்து விட்டு வந்து விட்டார். மறுபடியும் அவர் ஆட்சியில் உட்கார்ந்து சில வேலையை செஞ்சோன்னா மீண்டும் 72 இடத்தில் வந்து விட்டார். அதனால வரலாறுலாம் காமிச்சீங்கன்னா பதில் வரலாறு காட்டுறதுக்கு 1000 உதாரணம் இருக்கு. விஷயம் டைவர்ட் ஆகி போயிடும். இளைய தலைமுறையினை நீங்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. முதலில் அறிந்து கொள்ளுங்கள். அதற்கு இந்த கட்டுரை இடதுசாரிகள் மத்தியில் இருந்து வரக்கூடிய இந்த கட்டுரை பயன்படுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அப்படி இல்லாம என்ன அதாவது CSDS சொல்லி போட்டு ஒரு அமைப்பு வந்து ஆய்வு பண்ணி 72 விழுக்காடு இந்த இளைஞர்கள் மத்தியில, இந்த வளர்ந்து வரும் இந்த இளைஞர்கள் மத்தியில அரசியல் ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.